தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். தனி அணியாக செயல்பட்டு வந்தார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக இவர் திமுகவில் இணைத்து கொண்டார். திமுகவில் கட்சியிலும் ஆட்சியிலும் இவருக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படும் என வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் சேர்த்தால் முக்குளத்தூர் வாக்குகளை பெறலாம் என்று திமுக கணித்தது. போடி தொகுதியில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றார். ஆனால் திமுக நினைத்தது நடக்கவில்லை. தற்பொழுது ஓபிஎஸ் வெறும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மட்டும் வைத்துக் கொண்டுள்ளார். தனக்கு கட்சியில் பதவி வழங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்துள்ளார். திமுகவில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் மறவர் சமூகத்தை சார்ந்த ஓபிஎஸ்க்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாக பதவி ஏதும் இல்லாமல் உள்ள ஓபிஎஸ் தற்பொழுது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக உள்ளார்.